சரியா? அவர் அப்படி பார்க்குறாரு. நம்மளும் தான் கேட்குறோம், ரப்பு தர மாட்டேங்கிறானே. நிறையா வீட்டில் இந்த குழந்தைகள் மட்டும்தான் ஏக்கமாக இருக்கும். அது பெண்களுக்கு ரொம்ப அதிகம். எல்லா வீட்லையும் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை இல்லாததினால் பொது நிகழ்வுகளில் தவிர்க்கிற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அந்த ஏக்கத்தினுடைய வழி கடுமையானது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இது நாதா ரப்பஹு நிதாஅன் கஃபியா. அல்லாஹ் ரொம்ப ரகசியமா துஆ கேட்டாரு, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை கொடு. சும்மா கேட்கல, வயசாயிட்டே இருக்கல்ல, எலும்பெல்லாம் பலகீனமாயிருச்சல்ல, உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சல்ல. இந்த துஆ சாதாரணமாக கேட்டுக்கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்கிறார். எப்போ எப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிற பொறுப்பில் அவருக்கு ஒரு சம்பவத்தை பார்த்துட்டாரு. குல்லமா தகல அலைஹா ஜக்கரியால் மிஹராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த மிஹராப், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அறைக்குள் போன பொழுது விதவிதமான கனிகள் பருவ காலத்தில் கிடைக்காததெல்லாம் பார்க்கிறாரு. காட்சிங்க பார்க்கிறாரு. பார்த்த உடனே அந்த மாதிரி கேட்கிறாரு, அன்னாலக்கி ஆதா, எப்படி கிடைச்சது? ஏன்னா இவரு தான் கார்டியன், இவரு தான் கொடுக்கணும். இவரும் கொடுக்கல, ஊர்ல எங்கேயும் கிடைக்காது, பருவ காலமும் இல்லை. உடனே அம்மா சொன்னாங்க, காலத்து ஹுவ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்துச்சு. அல்லாஹ்வே கொடுக்கறானா, அல்லாஹ்வே கொடுக்கறானா? உடனே இவர் மனசு பாயுது. ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா. அங்க அல்லாஹ்வுடைய அற்புதத்தை பார்த்த உடனே, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கொடு, அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை கொடு. நீங்கள் பிறருக்கு கிடைக்கிற ஞானத்துகளை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலா என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க. எனக்கு விடுற அல்லாஹ் கேட்கலாமா இல்லையா? நான் சொல்ல வர்றது, பார்வை நல்லதையும் தரும் கெட்டதையும் தரும். நல்லதை அனுபவிக்கிற சூழலில் நல்லது கிடைக்க வேண்டும். இவரு இன்னும் ஸ்ட்ராங்கா கேட்கிறார். ஆமா, நான் வயசானவன் தான், எனக்கு உடம்பெல்லாம் பலகீனமா போச்சு, என் பொண்டாட்டி மலடி, ஆனா நீ நினைச்சா சொல்லுங்க, எனக்கு கிடைக்கும்ல, குர்ஆ அல்லாஹ் குர்ஆ அல்லாஹ். அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொண்டான். எவ்வளவு ஸ்பெஷல் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், யா ஜக்கரியா இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா. உனக்கு ஒரு குழந்தை நான் கொடுக்கிறேன், அந்த குழந்தையினுடைய பெயர் யஹ்யா. சொல்லிட்டு அல்லாஹ்வே சொல்றான், உலக வரலாற்றில் பெயர் குழந்தை பிறந்து பெயர் வைப்பார்கள். பெயர் வைத்து பிறந்த ஒரே குழந்தை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்.